மெதுவா தள்ளுறா. முடியலடா, டயர்டா இருக்கு. வசந்த், வசந்த் கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன பூஜா? நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? ப்ளீஸ் 2 நிமிஷம் பேச. ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுவோமே. போடா போய் பேசுடா. ஓகே. இந்த லெட்டர் வசந்த் கிட்ட கொடுத்துரு. வசந்த், பூஜா இந்த லெட்டர் உன்கிட்ட கொடுக்க சொன்னா. பூஜா தனியா வரா. இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட என் காதுல சொல்லிடணும். பூஜா, எக்கனாமிக்ஸ் புக் மேல இல்லடி, அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஐம் சாரி, உங்க உணர்வுகளை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நீங்களும் என்ன மனசார விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட உங்க ஹாஸ்டலுக்கு வந்து உங்களை அங்க மீட் பண்றேன். பை பை, see you. ஹலோ வாட்ச்மேன். யோ, உன்னதாயா? வாயா. யோ, நீ தானே வாட்ச்மேன்? எப்படி கண்டுபிடிச்ச? எதா இருந்தாலும் நான் ஒரே லுக்ல கண்டுபிடிச்சிடுவேன் தெரியுமா? நல்லா கண்டுபிடிக்கிற, கையெடு. அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வெள்ளிக்கிழமை தலைக்கு என்ன தேய்ச்சி குடிச்சேன். வேற ஏதாவது டீட்டெயில் வேணுமா? ஒரு பொண்ணை பார்க்கணும். இது ஆட்டுப்பட்டி, புலிகளை அலோவ் பண்றது இல்ல. இப்போ பொண்ணு யாரு? பூஜா. பூஜா? வாட்ச்மேன், வாட்ச்மேன், பூஜா ரூம் நம்பர் சொல்லுங்க வாட்ச்மேன். பூஜாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வாட்ச்மேன், அதுவும் 200 ரூபாய் லஞ்சம் வாங்குற வாட்ச்மேன். உனக்கு எதுக்கு எடுத்துலாம்? சொன்னியா தெரிஞ்சுக்கிறது தான். ஏயா, ஒரு கட்டழகான வாலிபனுக்கும் ஒரு கவர்ச்சியான பொண்ணுக்கும் என்ன உறவு இருக்கும்? லவ், காதல், ட்ரூ லவ். புரியல? இதெல்லாம் புரியாம எதுக்கே நீ எல்லாம் ஒரு வாட்ச்மேன்? 115 நம்பர் ரூம் போ. 115. தேங்க்ஸ். நம்ம பொண்ணு வெளியே போயிருக்கா, நானே இங்க நிக்கிறேன். நீ உள்ள போய் யாருகிட்ட செருப்படி வாங்க போறியோ? பூஜா, பூஜா எங்க போயிட்டா? பூஜா, பூஜா, ஹலோ வசந்த், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். எப்போ வந்தீங்க? ப்ளீஸ் கம். ஓ ஷூர், இன்னொரு நாள் வரேனே. யார் மிஸ்டர் நீங்க? லேடிஸ் ஹாஸ்டல்ல உங்களுக்கு என்ன வேலை? ப்ளீஸ் கெட் அவுட். ஐ சே. சாரி மேடம். யார் அது? உள்ள போமா. சாரி மேடம். நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட உங்க ஹாஸ்டலுக்கு வந்து உங்களை அங்க மீட் பண்றேன். என் இனிய இதயத்திற்கு
இனிய நினைவுகளுடன் வசந்த். உன்னை போய் நாம பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். பணத்தை குடியா, இவர் மேல கை வைக்கிற. பணத்தை குடியா. அடிச்சு பின்னு போலீஸ். எங்க பூஜா போன நீ? ஹாஸ்டல் சுத்தி 5 ரவுண்ட் வந்துட்டேன் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் லேட்டா வந்துட்டா நாளை என் வண்டியை வைத்துட்டு இருப்பான். லவ்னா ஒரு சின்சியாரிட்டி வேண்டாம்? அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டாம்? ஏமா தம்பி எவ்வளவு ஃபீல் பண்றாரு சொல்லு. ஹாஸ்டலே 5 தடவை அங்க பிரவேசம் பண்ணிட்டாரு. லவ் பண்ண எப்போ சின்சியரா இருக்கணுமா? ஏய், யார் நீ? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. வெளிய போ. பூஜா பைத்தியமா பிடிச்சிருக்க. யோ வாயங்க. யோ நீ இருக்கிறதுனால அந்த பொண்ணு சங்கடப்படுது. ப்ளீஸ் அங்க போயா. ஏமா இவ்வளவு தூரம் போதுமா இல்ல பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஏறி ஊருக்கு போயிட்டுமா? சூப்பர் ஐடியா, போய்க்கிட்டே இரு. டாடி டாடி டாடி. ஏய், யார் நீ? லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து கலாட்டா பண்ற. வெளிய போ. டாடியா? ப்ளீஸ் ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. என்னடா பாக்குற? டேய் இந்த தாடி தாடா பூஜாவோட டாடி. ஏடா சாயமோட ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஹாஸ்டல் பக்கம் சுத்தினா பொண்ணுங்களை உன்னை லவ் பண்ணிருமா? அடிச்சு கொண்டு விட ராஸ்கல். கால்ல போல. நோ நோ நோ, கால் தி வார்டன். ஓகே? ஏமா நீ இவனை லவ் பண்ணல? ஐயோ அதெல்லாம் இல்ல. then ஓகே. டேய் டாடி. பூஜா நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சது போதும், இனி வீட்ல இருந்தே போய்க்க. ஓகே பா. ஸ்டாப். ஐம் வெரி சாரி. எங்க அப்பா வந்தனால அப்படி நடந்துக்கிட்டேன். நான் இப்ப சீக்கிரமா போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஏ பூஜா, என் பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட் தர போற? நான் தான் என்னையும் உங்களுக்கு தரப்போறேனே. அதை விட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏய் இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது. ஓகே ஓகே சரி. உங்க பிறந்த நாளைக்கு நீங்க எனக்கு என்ன தரப்போறீங்க? நீ எதிர்பார்க்காத ஒண்ணு தரப்போறேன். பட் இப்ப சொல்ல மாட்டேன். நாளைக்கு என் கிஃப்டோட வா, அங்க தரேன். நாளைக்கு எங்க போய் சாப்பிடலாம்? wherever you would like to go. ரியலி? அப்ப கைண்டி பவுண்டே லஞ்ச் முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற? இஸ் ஓகே? மாமா ஒரு தம்மு கொடு. டேய் எல்லா இடத்துலயும் வசந்த தேடி வச்சா. கிளாஸ் ரூம்ல கூட பார்த்தாச்சு. அவனோட பர்த்டே அதுமா பார்ட்டி கொடுக்காம எங்க ஒளிஞ்சிட்டான்டா அவன். அது மட்டும் இல்லடா மச்சான், நம்ம காலேஜ் குயின் பூஜாவே அவன் செட் பண்ணிட்டான்டா. அதுக்கு வேற அவன் ட்ரீட் கொடுத்தே ஆகணும்டா. அத வரேன் bro. ஏய் மச்சான் ஸ்டாப். வேற தண்ணி பாட்டியா? மச்சான் மழை வர மாதிரி இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு 2 பெக்கெட்ஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு பார்ட்டி உண்டு. முதல்ல என் பூஜாவை பார்த்து வரேன், அப்புறம் தான் நம்ம பார்ட்டி. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உனக்கு பூஜா தான் முக்கியங்கறியா? போடா டுபா கோர்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எனக்கு அவதான்டா முக்கியம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு என் லவர உனக்கு காட்ட போறேன். பேர் சொல்லு. சொல்லுடி சொல்லு. ஏய் பூஜா போடாதடி. நான் குளிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வெயிட் ஃபார் மீ. என்னடி இது வாட்ச்? என் லவருக்கு பிரசன்டேஷன். ஏய் சீக்கிரம் குளிடி. இருடி, லவரை பார்க்க போற. கிளாமரா போணும்ல. என் அந்தரங்க அன்பு காதலனுக்கு உணர்வில் வாழ்ந்து உயிரில் கலந்த என் இனிய வசந்திற்கு நானும் அவரும் ஆப்பிள் கடிச்சிட்டு இருந்தோம். உன் லவர் யாருக்கு சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணும் இல்ல தேவி. உனக்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். பூஜா பூஜா, ஏய் பூஜா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? மழை கொட்டுது, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என் பிரசன்ட்ங்க. ஹே உன்னதான் கேக்குறேன், என் பிரசன்ட்ங்க. இல்ல கொண்டு வரலையா? என்ன ஏமாத்திட்டு பத்தியா? சரி சரி எந்திரி போலாம். மழையில ஏன் நனைஞ்சிட்டு இருக்கவா? பூஜா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்க? அதே சொல்ல. வசந்த், நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். ஆனா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்க அப்பாவோட பேச்சு மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. வசந்த் என்ன மன்னிச்சிடு. எனக்கு ஷாக் கொடுக்கறானே அப்படி பேசுற. இன்னைக்கு என் பிறந்தநாளை நம்ம சந்தோஷமா கொண்டாட என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? கிண்டல் பண்ணாத, வா போலாம். வசந்த், நான் உண்மைதான் சொல்றேன். என்ன சொல்ற நீ? எங்க அப்பா வேற ஒரு இடத்துல எனக்காக மாப்பிள்ளை பார்த்திருக்கார்.
உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். வேண்டாம் வசந்த், அவர் எதுவும் கேட்க மாட்டார். வசந்த், நான் சொல்றது கேளுங்க. நான் இனிமே மீட் பண்ண வேண்டாம், அது சொல்லதான் வந்தேன். என்ன மறந்துடுங்க வசந்த். Forget me. பூஜா, நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிற? உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? உங்க அன்புக்காக எங்கே உங்களையே நினைச்சு உங்களையே சுவாசிச்சு நீங்க தான் வாழ்க்கைன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியாம ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா தெரியுமா? என்ன சொல்ற நீ? ஆமா வசந்த், அது வேற யாரும் இல்ல, என் friend நிவேதா. நிவேதாவா? வாட் நான்சென்ஸ் பூஜா. அவளை நீங்க லவ் பண்ணல தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டா. நீங்க அவளை ஏத்துக்கணும். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க வசந்த். உனக்கு என்ன பைத்தியம் கட்டி பிடிச்சிருக்கா? நான் சொல்றது கேளுங்க Look, வசந்த். பூஜா, என்ன நிவேதா மட்டும் இல்ல, 1000 பொண்ணுங்க காதலிக்கலாம். ஆனா என் மனசுல இருக்க பொண்ணை என்னால காதலிக்க முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது நீ மட்டும் தான். அண்டர்ஸ்டாண்ட்? வசந்த், அவ காதல உதாசீனப்படுத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க உனக்கு என்ன தியாகம் பண்றதா நினைப்பா? வசந்த். பூஜா, ஏய் பூஜா, என்ன உணர்ச்சியா இல்லாத ஷோகேஸ் பொம்மை நினைச்சிட்டியா? ஏய் பூஜா, 4 நாள் காலேஜ் பீச் காதலிச்சுட்டு டாடா காட்டு போற ஜாதி இல்லனா விடுங்க. நில்லு பூஜா. பூஜா ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் சொல்றத கேளு பூஜா. பூஜா, எப்போ நான் முதல்ல பார்த்தனோ அப்போ என் மனசுல நீ காதலியா இல்ல, என் மனைவியாவே அடம் பிடிச்சிட்ட. இனி எந்த பொண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த அம்மா மேல சத்தியமா எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நீதான். இப்போ ஒண்ணு விட்டா நீ எனக்கு கிடைக்க மாட்டேன். பூஜா, வசந்த், congratulations. நான் போறேன். அவசரப்படாத. என்ன இந்த உலகத்துல முதல்ல கடைசியமா நான் ஆசைப்பட்டது வசந்த் ஒருத்தரதான். அவர் இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வசந்த் ஞாபகம் ஒண்ணு எனக்கு பெருசா தெரியல. இது அக்னி வளர்த்து மந்திர சொல்லி கட்டின தாலி இல்லைனாலும் உன் உயிரான என் ரத்த சாட்சியில வசந்த் உனக்கு கட்டின தாலி என் கண்ணுக்கு கொண்டு நீது கட்டவே கூடாது. பிளீஸ் பூஜா. பூஜா, கொண்டுட்டிய பாவி, உனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் அவ்வளவு சொல்லியிருக்கேன், என் கழுத்துல இந்த தாலியை கட்டி அவங்க உன்னை பறிச்சிட்டியே. நான் வேணும்னு தான் இந்த தாலியை கட்டேன். நான் உன் கூட வாழவே மாட்டேன். I hate you. வசந்தமே, இன்னும் இருப்பது ஒரே முடிவுதான். ஒன்று உன்னில் சாய வேண்டும், இல்லையே மண்ணில் சாய வேண்டும். மண்ணில் சாய வேண்டும், மண்ணில் சாய வேண்டும், மண்ணில் சாய வேண்டும். மில்டன், வசந்த கட்டின தாலி
என் பொண்ணு களத்தில் இருக்கும்போது அவ எப்படியா சத்யாவை சேர முடியும்? உன் கோடீஸ்வர கனவுக்கு தடையா இருக்கிறது வசந்த் கட்ட தாலி தானே? அது அறிக்கிட்ட என்னையா சொல்ற? என்ன குதிரை டேய், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க டேய், குதிரை டேய், ஐயோ ஐயோ அம்மா! இன்னும் சாகலையா? பயந்துட்டியா? ஸ்பிரிங் கத்தி. இதான் நம்ம பிளான். தமிழ்நாடு முழுசா இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எங்க காலேஜ்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடத்துறாங்கல்ல, அதுல நான், பூஜா, சத்யா, வசந்த் எல்லாம் கலந்துக்கிறோம். அது டான்ஸ் மட்டும் இல்ல, டான்ஸோட சேர்ந்து கதையும் இருக்கு. அதுல வசந்த நான் இந்த கத்தியால குத்தி கொலை செய்யற மாதிரி ஒரு சீன். அதுக்காக வாங்கினதான் இந்த கத்தி. இந்த கத்தியில இருக்கிற ஸ்ப்ரிங் வேலை செய்யாத மாதிரி பண்ணிட்டு அவனை உண்மையாவே சதக்கன்னு குத்தி கொலை பண்ணிடுவேன். கேட்டா ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். எப்படி நம்ம ஐடியா? உனக்கு முடி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்லையே, உனக்கு மூளை இருக்குப்பா. பா, அவனை மட்டும் நீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நினைச்ச மாதிரியே கோடீஸ்வரன் ஆயிருப்பா. நான் மட்டும் கோடீஸ்வரன் ஆயிட்டுனா உன்னை லட்சாதிபதி கேட்கிறேன். அவனை போட்டு தள்ளியிருப்பா. இதை கொடு. சத்யாவையும் வசந்தையும் பேசி சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு சார். அவங்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்கல்ல? விடுவனா? எப்படியோ பேசி சமாதானப்படுத்திட்டேன். பிரின்சிபால்ங்கிற முறையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். எங்க இருக்காங்க? எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகே சார். எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் தங்கறதுக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சிருக்கேன். வசந்த், சத்யா, நடந்தது எல்லாத்தையும் ப்ரொஃபசர் என்கிட்ட சொன்னாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையா நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் நம்ம காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தீங்க. நான் உங்க பர்சனலா தலையிடுறத நினைக்க வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து நம்ம காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி தரணும். என்ன சத்யா? ஓகே சார். பூஜா மனசு சங்கடப்பட்டு வரல. அவங்க ஃபாதர் வந்திருக்காரு. வணக்கம். நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதனாலதான் பூஜா வரல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பூஜாவை இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க சம்மதிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுவரையில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் நடந்த நடன போட்டியில் நடனம் மட்டுமே பிரதானமாக இருந்தது. ஆனால் அடுத்து வரப்போகும் UK கலைக்கல்லூரி மாணவர்கள் நடனத்தோடு ஒரு நல்ல கதையும் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். இளவரசி பூங்குழலியை மணமுடிக்க ராஜபுத்திர இளைஞர்களே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இளவரசியோ தெருவில் பாட்டு பாடி பிழைக்கும் பாடகுலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனை காதலிக்கின்றான். ஆம், அவன் ராஜ தண்டனைக்குள்ளாகிறான். இதோ நான் உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வசதியை கொலை பண்றேனா? என்னாச்சு? Sir, please save him, sir. Please save him, sir, please. என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வசத்தோட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. யாரோட எப்படியாவது காப்பாத்துங்க, please. வாங்க. வசந்துக்கு இவனுக்கு ஏற்கனவே முன்னுரிமை சார். அதனால சார் வசந்த நிஜமாவே கத்தியால குத்திட்டான். ஆமா சார், அன்னைக்கு கூட இவங்க 2 பேரும் காலேஜ்ல சண்டை போட்டுட்டாங்க சார். உண்மைதான் சார். இஸ் a criminal. இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். நில்லுங்க சார். சத்யா தமிழ் மேல எந்த தப்பு இல்லை சார். எப்படியாவது என் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையில இவனோட சேர்ந்து நான் தான் சார் இந்த சதியை பண்ணேன். வசந்த இவன் கொலை பண்றதா சொல்லிட்டு கத்தியை மாத்தி வச்சிட்டான் சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். அங்கிள், தம்பி, ஏன் போய் சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவர் எங்க எஸ்டேட் மேனேஜர். என் மேல உள்ள விசுவாசத்துல என்னை காப்பாத்த இவர் போய் சொல்றாரு. நான் தான் பண்ணேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ப்ளீஸ், நீங்க எல்லாரும் இங்கே வருது சார்.
நான் தான் சார் குற்றவாளி. உண்மையை நானே ஒத்துக்கிறேன் சார். டேய் அங்கிள், நீங்க என்ன நினைச்சு செஞ்சீங்களோ, வசந்த கண்டாலே வெறுத்துட்டு இருந்த பூஜா இப்ப அவனை ஏத்துக்கிட்டா. நீங்க செஞ்ச தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கு பாத்தீங்களா? டே மில்டன், தண்டனை நான் ஏத்துக்கிறேன்டா. படிக்கிற வயசுல அவன் செய்யற தப்புங்கனால மத்தவங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிக்குது பத்தியா? கேச நான் பாத்துக்கிறேன். நீங்க மனசு மாறினீங்களே, அதுவே எனக்கு போதும். டாக்டர், பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன் தாண்டிட்டாரு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீங்க உள்ள போய் பாக்கலாம். தேங்க்யூ டாக்டர்.